ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். அசீம் பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் மூஞ்சே ஒரு மாதிரி இதாகிடுச்சு, அவர் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஏடிகே சொல்கிறாரு. அண்ட் தென் ஷிவின் வந்து அவர் மூஞ்சை பார்த்தவொடனே கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் வெளியில் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல, அப்போவே வந்து சாரி கேட்டிருந்தாரு. இன்றைக்கி வேறு இவர் ஃபினாலேக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டில் டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய தகுதி யாருக்கு இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அசீமை தான் சொன்னாங்க. அதுக்கு தான் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் எல்லாரும் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. விக்ரமன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களை மட்டன் தட்டி அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து பேடாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ரச்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க இவங்க கூட இருக்க சக ஹவுஸ்மேட்ஸ்ட மதிக்காமல் இப்படிலாம் பேசினா நம்ம டைட்டில் வின் ஆகலான்னு ஒரு பேட் எக்ஸாம்பிள் நம்ம சொசைட்டிக்கு போகக்கூடாது, அதனால் அவங்க வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் கதிர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நிறைய விஷயங்கள் வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி. அண்ட் கேமுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதிகமாக அது டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவார் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் அவர் மேலே வச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் ஏடிகே வந்து அவரை பற்றி சொல்ல, இவர் வந்து ஏடிகேவை பற்றி சொல்ல. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கோம் கான்வர்சேஷன். கமல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி குணம் இருக்காது, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வித்தியாசமாக இருப்பாங்க. இப்போ அசீம் இருக்காருன்னா அவர் கோவப்படுறது மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க, அவர்கிட்ட நல்ல குணங்களும் இருக்குது. அதனால தான் நீங்கள்லாம் ஷிவின் பேசுகிறாங்க, விக்ரமன் பேசுகிறாங்க, எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் பிக் பாஸ்ட்டை 1.5 மணி நேரம் பேசி அந்த டாஸ்கில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்லேருந்து தப்பிச்சிருப்பார்ல அசீம், 2 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருப்பார். ஸோ அந்த திறமையும் இருக்குது, அவருக்கு பேசுகிற திறமை இருக்குது. அது இல்லாமல் கோவம் இல்லாமல் அவருக்கு பேசுகிற திறமையும் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கமல். தென் அசீம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அடுத்த ஒரு சண்டை போட்டு அடுத்த நாள் போய் சாரி கேட்குறேன், அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் சாரி கேட்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது வந்து கமல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சாரி கேட்குறது வந்து அவங்களுக்காக கேட்கல, உங்களுக்காக, உங்கள் மாற்றத்துக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் இன்றைக்கி சண்டே எபிசோட ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அசீம் என்ன சொல்வார்னா, இனிமேல் எவன்ட்டையும் நான் சண்டை போட்டால் சாரி கேட்க போகிறதில்ல, பேச போகிறதில்ல, அவனை வச்சு டபுள் மடங்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சொல்லுவார். அதை அப்படியே விக்ரமன் வந்து சொல்லி காட்டுவார் இப்போ கமல் சார் முன்னாடி. இந்த மாதிரி நீ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் சண்டை போட்டால் வந்து நான் டபுள் மடங்கு வச்சு செய்வேன்னு அசீம் அவர்கள் சொன்னார். அந்த ஆட்டிடியூடு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. தென் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அசீம் போய் தனியாக நின்று வானத்தை பார்த்துட்ருப்பாரு. எல்லோரும் அங்கே ஏடிகே சேவ் ஆகிருப்பார். ஸோ அங்கே அப்படியே எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கூடையும் நான் பேசணும்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட பெட்டில் உட்காந்து பேச ஆரம்பிப்பார். அது லைட்டாக அப்படியே ஒரு வாக்குவாதம் மாதிரி வருவார். விக்ரமன்ட்ட என்ன கேட்குறாருன்னா, நான் எங்கே தற்பெருமை அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி நீலாம் சமமே இல்லைன்னு சொல்கிறது தற்பெருமை தான் அப்படின்னு சொல்கிறார் விக்ரமன். அது எப்படி தற்புகழ்ச்சி ஆகும்? என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குன்னு சொன்னால் தான் தற்புகழ்ச்சி, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தற்புகழ்ச்சி இல்லைன்னு குழந்தைத்தனமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் நான் வந்து சண்டை போடுறேன், அது எல்லாமே ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் சாரி கேட்குறேன், அதை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா தயவுசெய்து என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க, யாரும் பேச வேண்டாம், வீட்டுக்கு விட்டு போகிற வரைக்கும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. தென் ஷிவின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டாஸ்க் மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது, இது பியூராக டாஸ்க் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களும் பதில் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி எங்களை பற்றி அது மாதிரி சொல்கிறீங்க, அந்த மாதிரி நாங்கள் உங்களை பற்றி சொல்கிறோம், இதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஷிவின் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணார். உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கூட்டம் கலைய ஆரம்பிச்சிச்சு, அதோட அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்கும் போகும்போது அசீம் வந்து சொல்கிறாரு, இந்த பெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெட், அதாவது விக்ரமனும் அசீம் வந்து பெட்மேட்ஸ் அப்படின்வாங்க. இது வரைக்கும் எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் விக்ரமன் அண்ட் அசீம் வந்து ஒரே பெட்டில் தான் தூங்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா முறைச்சிக்கிட்டு இவ்வளோ பெட்டு காலியாக இருக்குது, இவங்க கூட ஏன் நம்ம தூங்கணும்னு அவரும் போல், இவரும் அதை மாதிரி போகலை. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார். அந்த விஷயத்தில் ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயந்தான். இவர்கிட்ட ஒரு மைனஸ் என்னென்னா, கோபம் வர்றது நிதானமாக அதை வந்து வார்த்தையை விட்டு ஹேண்டில் பண்ணலாம். அந்த நிதானத்தை இவர் கடைப்பிடிச்சானா கண்டிப்பாக இவர் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முழு தகுதி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. பாக்ஸில் கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.